ஏன் எதற்காக என்ற கேள்விக்கான பதில் தெரியாம பூமியில நீண்ட நாட்களாகவே இருந்து வார பொருட்கள் பற்றி தெரிய வாரப்போ அது நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தும் ஒன்றாகவே மாறி போகின்றது. இப்ப வரைக்கும் சில பொருட்களோட தோற்றம் பற்றியும் அதோட பின்னணி பற்றியும் கண்டுபிடிக்க ஆய்வாளர்கள் செய்த எத்தனையோ ஆய்வுகள் தோல்வியில் தான் முடிந்து போயுள்ளது. அப்படி ஆய்வாளர்களையே குழப்பிய சில விடயங்களை பற்றி இப்ப பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மும்பை நகரத்தோட நாலாசோப்ரா என்ற சிறிய கிராமத்துக்கு உங்களுக்கு போக வாய்ப்பு கிடைச்சா சக்ரேஸ்வரர் கோவிலை பார்க்க கண்டிப்பா மறக்காதீங்க. இந்த கோவில் 900 வருடங்கள் பழமையானதோட இங்கு காணப்படுற கருங்கல் பாறை சிற்பங்களும் ரொம்பவே பிரபலமாக உள்ளதாம். சிவனுக்காக அப்போ கட்டப்பட்ட இந்த கோவில் சிறியதாக இருந்தாலும் இதோட பிரபலம் காரணமா மக்கள் வந்து வழிபட்டு செல்லும் இடமாக மாறி போயுள்ளது. இங்கு உள்ள பல சிலைகள் ரொம்பவே நேர்த்தியாகவும் நுணுக்கமாகவும் செதுக்கப்பட்டுள்ளது. இப்போதைய தொல்லியலாளர்களை கூட இது எப்படி பண்டைய மனிதர்களால் உருவாக்கி இருக்க முடியும் என்ற கேள்வியையும் எழுப்ப வைக்கின்றதாம். இங்கு செதுக்கப்பட்ட பல சிலைகள் மற்றும் சிலைகளில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் வலது இடது பக்கங்களில் ரொம்பவே சமச்சீராக செதுக்கப்பட்டுள்ளது. அப்படி இந்த கோவிலில் காணப்படும் ஒரு சிவன் சிலை தான் விஸ்வகர்மா என்று சொல்லப்படுகின்றது. இதோட இடது மற்றும் வலது கைகள்ல இப்பவும் சரியாக அடையாளம் காணப்படாத 2 பொருட்களை வைத்திருப்பது போல செதுக்கி வைத்துள்ளனர். சிலரோட கருத்தின்படி சிலையின் வலது பக்க கைகள்ல வைத்திருக்கும் பொருள் இப்போ கட்டட பொறியியலில் கோணங்களை அளக்க பயன்படும் தியோடலைட் கருவி என்றும், மற்ற கையில் வைத்திருக்கும் ஒடுங்கிய நீளமான பொருள் ஒரு சிலரால் ஆயுதம் என்றும் மற்ற சிலரால் டியோடெடிக் ரூலர் என்றும் நம்புகின்றனர். இது இரண்டுமே குறிப்பிட்ட தூரங்களுக்கு இடைப்பட்ட கோணங்களை அளக்க பயன்படுத்தப்படும் கருவி என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். இப்போ நான் சொல்றது இப்போதைய பொறியியலாளர்களால் நம்பப்படும் வெறும் யூகம் மாத்திரம்தான். நீண்ட காலமா நீடித்து வரும் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையில் இவை கோணம் அளக்க பயன்படுத்தப்படும் கருவிகளா இருக்குமா, இல்லனா பண்டைய தொழில்நுட்பங்கள்ல பயன்படுத்தப்பட்ட கருவியா இருக்குமா, இல்லனா தற்செயலான ஒன்றா இருக்குமா என்பது பற்றி உங்களோட கருத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இங்கிலாந்தின் டிட்கோட் நகரத்தில் 2007 மெட்டல் டிடெக்டர் மூலமா ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருந்த நபர்களால் முதலா அயன் ஏஜ் மிரர் என்று சொல்லப்படும் இந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு மட்டுமே தனித்துவமாக இருந்த இது இப்போ வரைக்கும் மொத்தமா 58 கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுலயும் வெறும் 18 மாத்திரம்தான் உடையாமல் முழு உருவத்தில் கிடைத்திருந்தது. கிமு 1ஆம் நூற்றாண்டில் இந்த கண்ணாடிகளில் வழமைக்கு மாறான பார்க்க அழகாக தெரியும் சில வடிவங்களை வரைந்து அலங்கரித்து வைத்துள்ளனர். அயன் ஏஜ் காலங்கள்ல கண்ணாடிகள் ஒருத்தர் வைத்திருப்பது கௌரவத்தின் அடையாளமா பார்க்கப்பட்டதாம். இதனால இந்த மாதிரி கண்ணாடிகள் ஒரு சிலரிடம் மாத்திரம்தான் இருந்து வந்திருக்க வேண்டுமாம். ஆனா அயனேஜ் மக்கள் எதற்காக இதனை பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதற்கான சரியான பதில் இப்ப வரைக்குமே கிடைத்திருக்கவில்லை. ஆனா சில தொல்லியல் ஆய்வாளர்களின் கருத்தின்படி 18.5 சென்டிமீட்டர் விட்டம், 17.5 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் அதன் கைப்பிடியுடன் இணைத்து 27.5 சென்டிமீட்டர் நீளம் கொண்டுள்ள இந்த கண்ணாடி இறப்புடனும் மறுபிறப்புடனும் இறப்புக்கு பின்னதான வாழ்க்கையுடனும் தொடர்பு பட்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. இதுல கண்டுபிடிக்கப்பட்டிருந்த ரொம்பவே பழமையான அயன் ஏஜ் மிரர் ஒன்று யோர்க்ஷயரில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டதோட இவை கிமு 400களில் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. அத்தோட இவை குறிப்பா இறந்து போன பணக்கார பெண்களின் உடலுடன் இந்த வெண்கலத்தினால் செய்யப்பட்ட அயன் ஏஜ் மிரர் புதைக்கப்பட்டிருக்க வேண்டுமாம். அமெரிக்காவோட நப்ராஸ்கா மாநிலத்தில் இருக்கின்ற ஜியோக்ஸ் கவுண்ட்ரி என்ற இடத்தில் பல மில்லியன் வருடங்களாக நீடித்து வந்த ஒரு மர்மமான கண்டுபிடிப்பு தான் டெவில் கோர்க் ஸ்க்ரூ என்று சொல்லப்பட்டது. 20 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இது உருவாகி இருந்தாலும் 1892 வரைக்கும் இப்படிப்பட்ட அமைப்பு இருப்பது மனிதர்கள் யாருக்குமே தெரிய வரவில்லையா. 1891 மற்றும் 1892 கால பகுதிகளில் இந்த இடத்துல தொல்லியல் ஆய்வுகளை செய்து வந்த EH பார்பர் என்பவர் மூலமா தான் இது கண்டுபிடிக்கப்பட்டதோடு முதல்ல இந்த ஸ்பைரல் அமைப்புகளை பார்பர் நன்னீர் ஸ்பொஞ்ச்கள் என்று நம்பி இருந்தாராம். ஆனா தொடர்ச்சியா செய்யப்பட்ட ஆய்வுகள் காரணமா இந்த இடத்துல இருக்கின்ற மணலும் பாறை கனிமங்களும் கடினமாகியதனால் தான் இது உருவாகி இருக்க வேண்டும் என்பதும் தெரிய வந்தது. வெளியில் தெரியும் இந்த பகுதி மட்டுமில்லாம பூமிக்கு கீழும் 3 மீட்டர் ஆழத்துக்கு இந்த திருகாணி போன்ற பாறை அமைப்பு உருவாகி இருந்ததா. ஆய்வாளர்களுக்கு இருந்த மிகப்பெரிய குழப்பமே இது இயற்கையாக தோன்றியதா இல்லனா செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்பதுதான். இதனால இது பற்றி பலரும் பல கதைகளை சொல்லியிருந்தனர். ஒரு சிலரால் இது ஒரு மரத்தின் அடிக்கட்டையாக இருக்கும் என்றும், இன்னும் சிலரால் இது இங்கு வாழ்ந்த புழு போன்ற உயிரினத்தின் புதைப்படிவமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டதாம். ஆனா அண்மையில் தான் பல மில்லியன் வருடங்களாக நிலவி வந்த இந்த குழப்பத்துக்கான பதில் கிடைத்திருந்தது. அதாவது இந்த ஸ்பைரல் கட்டமைப்புகள் வட அமெரிக்காவில் வாழ்ந்து இப்போ அழிந்து போய்விட்டதாக சொல்லப்பட்ட பேலியோகஸ்டர் என்று சொல்லப்பட்டது. இதன் மூலமாகத்தான் இது குருவாகி இருக்க வேண்டுமாம். அதாவது இந்த எலி போன்ற உயிரினங்கள் தங்களோட
பாதுகாப்புக்காக நிலத்தில் ஸ்பைரல் வடிவத்தில் குழி தோன்றி அதன் அடியில் வாழக்கூடியதாக இருந்துள்ளது. அப்படி இந்த உயிரினங்கள் அழிந்து போய்விட்ட பிறகு மரத்தின் வேர்கள் இந்த ஸ்பைரல் குழிகளுக்குள் வளரும் போது வேறும் இந்த வடிவத்துக்கு மாற்றம் பெற்றுள்ளதாம். இந்த புகைப்படத்துல நீங்க பாக்குற இதுதான் இந்த இடத்துல கிடைத்த மிகப்பெரிய ஸ்பைரல் ஃபாசில் என்பதோட அதோட அடியில் பாலியோகெஸ்டரோட புதைபடிவம் இருப்பதும் தெரிய வந்தது. பல மில்லியன் வருடங்களில் மழை, வெயில் போன்ற வானியல் காரணிகளினால் தான் இது பாறை போன்ற அமைப்புக்கு மாற்றம் பெற்றுள்ளதாக ஆய்வாளர்களால் சொல்லப்படுகின்றது. 2015 துருக்கியோட கடத்தல்காரர்கள் பல விலை மதிப்பற்ற பொருட்கள், புத்தகங்களை பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக விற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் நடத்திய தேடுதலினால் தான் இந்த புத்தகம் வெளியில் தெரிய வந்தது. இதில் செய்யப்பட்ட கார்பன் டேட்டிங் பரிசோதனையில இது 1500 வருடங்கள்ல இருந்து 2000 வருடங்கள் பழமையானதாக இருக்கும் என்றும் கண்டுபிடித்தனர். குறிப்பா இது ஜீசஸ் வாழ்ந்த காலப்பகுதிகளில் எழுதப்பட்டதாக பலர் நம்புவதோடு இதுதான் முதலாவதாக எழுதப்பட்ட பைபிளாக கூட இருக்கலாம் என்றும் நம்புகின்றனர். துருக்கியோட டோகட் நகரத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் இதோட ஒரிஜின் பற்றி யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. இந்த புத்தகத்தின் முகப்பு சேதமடைந்து விட்டதோட இதன் உட்பகுதியில் ஜீசஸ் மற்றும் மேரியின் ஓவியங்கள் அதோட எழுத்துக்களும் வரையப்பட்டுள்ளது. இதுல இருக்கிற ஆச்சரியமான விடயமே புத்தகத்தில் உள்ள அனைத்துமே தங்கத்தினால் தான் வரையப்பட்டுள்ளதாம். இந்த புத்தகத்தில் உள்ள வசனங்கள் எல்லாமே பண்டைய அசேரியன் மொழியினால் தான் எழுதப்பட்டுள்ளது. அதோட இதில் உள்ள 53 பக்கங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் இதில் நடத்தப்பட்ட ஆய்வுகளும் சரி, இந்த பைபிள் பற்றிய மேலதிக தகவல்களும் சரி இப்ப வரைக்குமே வெளிவிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.